ஆசீர்வதிப்பாராக. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஆமென். தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் கூட நம்ம தியானம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு உணர்த்தின காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் நம்முடைய கண்களை குறித்து ஆண்டவர் நமக்கு செய்தி கொடுத்திருக்கிறார். நமக்கு வாயை குறித்து எப்படி அதை கையாளணும் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். நாவை குறித்து ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். இன்னும் போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் நம்ம பார்க்கும்போது கைகளை, அதாவது வசனம் சொல்லுகிறது, என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக கர்த்தர் என்ன பண்ணார், எனக்கு பலன் அளித்தார் என்று சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம், கைகளை உயர்த்துவதனால நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் மனதை குறித்து நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை பாருங்களேன். பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, பட்டணத்தை பிடிக்கிறது ஈஸி, அப்போ மனசை அடக்கிறது தான் கஷ்டம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாகி இருக்கிற நாம, இயேசப்பாவுடைய பிள்ளையா இருக்கிற நாம, வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் என்ன பண்ணியிருக்காங்க, சிலுவையில் அறைந்து இருக்கிறாங்க. நாம பாவத்துக்கு மரித்து விட்டோம். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனது நாம சரியான முறையில் கையாளணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். இந்த மனதை கையாள தெரிந்தவங்க தான் மேலான ஆசீர்வாதத்தை பெற முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான போராட்டம் வருவதற்கும் இச்சைகள் நம்ம நெருங்குவதற்கும் காரணம் என்ன தெரியுங்களா, நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ணாதனால தான் இன்னைக்கு அநேக காரியங்கள் வருது. குடும்பத்தில் கூட அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, இந்த மனது சரியில்லாத. மனது எங்கெல்லாம் சரியில்லாமல் போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, போதும் என்கிற மனது மிகுந்த ஆதாயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் நாம் திருப்தியாக வாழணும், அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ நல்லா கவனிங்க, அந்த மனது இருக்கவங்க எங்கேயும் மனரம்யமாக இருப்பாங்க. அதனால தான் பவுல் சொல்றார், என்ன சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கும். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லா சூழ்நிலையிலையும் வாழ கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வாழும்போது சந்தோஷமாக இருக்க தெரிஞ்ச நமக்கு ஒரு தாழ்வான சூழ்நிலை வரும்போது கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த பாதையில் நம்ம கடந்து செல்லும்போது அதிலையும் நம்ம மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதை தான் யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது நல்லா கவனிங்க, கொடுக்கும்போது துதிக்கவும் அதே போல் கர்த்தரை எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அவர் உயர்த்துறோம், சாட்சியெல்லாம் சொல்கிறோம். அதே போல் பாடுகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, சூழ்நிலைகள் மாறாக இருக்கும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படிப்பட்டதாக இருக்குது. அல்லேலூயா. இந்த மனதை அடக்குனீங்கன்னா அதை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அநேக போராட்டத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா, இந்த மனதை அலைய விடுறது தான். இந்த மனதை கட்டுப்பாடுக்குள்ளே வைத்திருக்க தெரியாதவங்களால தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம். வீட்டில் பாருங்களேன், அநேக பிரச்சனைங்க நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கன்னா, நம்ம மனசை நம்ம அடக்காதனால தான் சில பிரச்சனைங்க வந்திருக்கும். சில நேரங்கள் அற்பமாக நினைக்கிற சில காரியங்களினால வந்ததாக இருக்கும். நம்ம விரும்பி இருப்போம், அதை நடக்கலைன்ன உடனே நம்மளை அறியாமல் என்ன பண்ணுறோம், வெடிக்கிறோம். அல்லேலூயா. சின்ன புடவையாக இருக்கலாம், சின்ன ஒரு ஆகாரமாக இருக்கலாம், ஐயோ இந்த நேரத்தில் இதை சாப்பிட்டா நல்லா இருக்கணுமே அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம வீட்டுக்காரர்கிட்ட கேட்டிருப்போம். அவருக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலையில் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். உடனே பிரச்சனை வரும். அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஏராளமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, மனதை அடக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்.
அப்போ அந்த மனதை அடக்கணும். மனதை அடக்கும் போது நமக்கு தேவன் பாராட்டுகிற கிருபைகள் பெரியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளால் தான் இன்னைக்கு ஜெயமுள்ள ஜீவியத்தை வாழ முடியும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனது நமக்கு இருக்கணும். முதலாவது என்னது? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த உறுதி இல்லாததுனால தான் இன்னைக்கு சபைக்கு கூட நம்மளால் ஒழுங்காக வர முடியல, தேவனை ஆராதிக்க முடியல. அப்படியே சபைக்கு வந்தாலும் நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே ஆராதனை ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், நம்ம மனசு எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ என்னன்னா, உறுதி இல்லாத ஆத்துமாவா நம்ம இருக்கக்கூடாது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உறுதியா இல்லைனா வசனம் சொல்லுகிறது, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை சில வஞ்சகர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. சில கள்ள தீர்க்கதரிசிகள் கூட என்ன பண்ணுவாங்க, கள்ள ஊழியர்கள் கூட, கள்ள போதகர் கூட இன்னைக்கு உறுதி இல்லாத ஆத்துமாக்கள் அழகா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சாதகமா மாத்திடுவாங்க. இன்னைக்கு நம்ம பேப்பர்ல படிக்கிறோம் பாருங்க, அநேக காரியம், இந்த பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த ஊழியக்காரர், இந்த பாதிரியார் இப்படி பண்ணிட்டாருலாம் பார்க்குறோம் பாருங்களேன். அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, பாதிரியாரும் உறுதி இல்லாதவரா இருக்கிறாரு, பாதிரியார் யாரெல்லாம் ரீச் பண்ணியிருக்காரு அவங்களும் எப்படி இருக்காங்க, உறுதி இல்லாதவர்களா இருக்காங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னைக்கு நம்முடைய மனது எப்படிப்பட்ட மனதா இருக்கணும், உறுதியான மனதா இருக்கணும். அந்த உறுதியான மனது இருந்தா மட்டும்தான் உங்களால ஜெய ஜீவியம் உங்களால பண்ண முடியும். இந்த எதிரிகளை மேற்கொள்ள முடியும், போராட்டங்களை மேற்கொள்ள முடியும், ஆசீர்வாதமான பாத்திரமாக உங்களால நிலைத்து நிற்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலமா இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பிசாசு என்ன பண்ணுவானா, அநேக அற்புத அடையாளங்களை செய்வான். நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது, இந்த சர்ச்சில் ஒரு அற்புதம் நடக்குது, இந்த ஊழியக்காரர் மூலமா அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம கவனித்து இப்போ இதற்கு பின்பதாக ஓட பழகணும்னா நமக்குள்ள என்ன இருக்கு, உறுதி இல்லை. நம்ம உறுதி இல்லாத ஆத்மாவா இருக்கும், உறுதி இல்லாத மனதை உடைய தேவ பிள்ளைகளா இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உலகத்தான் இலவசம் கொடுத்தா ஓடுறது போல ஆவிக்குரியவனை என்ன பண்ணிட்டான், அங்கே தீர்க்க தரிசனம் உரைச்சாங்கன்னா இங்கே காரியம் நடக்குதுன்னு என்ன பண்ணுறான், ஓடுறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், அங்கே கிறிஸ்து இருக்கிறார், இங்கே கிறிஸ்து இருக்கிறான்னு சொன்னால் புறப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ஏன்னா அநேகர் கடைசி நாட்களில் எலும்பி என்ன பண்ணுவாங்க, வஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை வஞ்சிப்பாங்க, உறுதி இல்லாதவர்களை வஞ்சிப்பாங்க. அப்போ உங்கள் ஆத்மாவை பார்த்து, உங்கள் மனதை பார்த்து, உங்களை நீங்களே கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பாருங்க, நான் கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருக்கிறேனா. யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள ஒரு உறுதி இருந்தா, வேதம் சொல்லுகிறது, யோபு எப்படிப்பட்டவனா இருந்தான், தன் உத்தமத்திலே உறுதியா இருந்தான். எப்படி இருந்தான், உத்தமத்தில் உறுதி. கர்த்தர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, கர்த்தர் கொடுத்தாலும் சந்தோஷமா, எடுத்தாலும் சந்தோஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நெருக்கம் வந்தது உண்மை, எல்லா ஐஸ்வர்யமும் இழந்தது உண்மை, எல்லா போராட்டம் வந்தது உண்மை, சரீரத்தில் வியாதி வந்தது உண்மை. ஆனால் எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் அவனுடைய விசுவாசம் எப்படிதான் இருந்தது, உறுதியா இருந்தது. அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுல உறுதியா இருந்தான். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான போராட்டங்கள் புயலை போல நம்மை தாக்கும் போது, படகாகிய நம்முடைய வாழ்க்கையை தாக்கும் போது நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பாருங்க. சில கடன் பிரச்சனைகள் ஆண்டவர் ஏன் வீச செய்கிறார், சில வியாதிகளை ஏன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுறார், யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கட்டளையிட்டு கூடவே தான் இருப்பார். எங்க இருப்பார், சீசர்கள் நினைச்சாங்க நம்ம தனியா போயிட்டு இருக்கோம், ஐயோ சிக்கணுமே. ஒரு இடத்துல ஆண்டவர் படகுல இருந்தார், ஒரு இடத்துல என்ன பண்ணார், விட்டுட்டார் தனியாவே, போங்கடா அப்படின்னு. 2 சம்பவம் இருக்கு படகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா. ஒரு சம்பவத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பின்னணையத்துல படுத்திருந்தார். நல்லா கவனிங்க, இவங்க என்ன பண்ணாங்க, எழுப்பும் போது நம்ம கடந்த சில வாரத்தில் கூட அதை தியானம் பண்ணோம். என்ன பண்ணோம், எழுப்புனாங்க. ஆண்டவர் எழுப்பி என்ன கேட்டார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயந்தீங்கன்னு கேட்டார். அதுக்கப்புறம் என்ன கேட்டார், என்ன ஏன்டா எழுப்புனீங்க கேட்டார். உண்மைதானே, என்ன எதுக்கு எழுப்புனீங்க அப்படின்னா என்ன சொல்ல வராரு, இந்த பிரச்சனையை நீயே சால்வ் பண்ணணும், இந்த என் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு, நான் அந்த வார்த்தை உன் கூட இருக்கும்போது உனக்கு என்னதான் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ
ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். ஏசப்பா என்னைக்குமே நம்ம கூட இருந்து நம்ம எப்படிப்பட்டவரா மாற்ற விரும்புகிறார்னா அவரை போல மாற்ற விரும்புகிறார். அதனாலதான் யோவான் எழுதும்போது இந்த 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் நீங்க பார்க்கும்போது அவர் சொல்றார், அவர் வரும்பொழுது அவருக்கு ஒப்பாக நான் இருப்போம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அவருக்கு ஒப்பான ஒரு விசுவாசம் இருக்கா? அவர் செய்தது போல அற்புத அடையாளங்களை செய்யறோமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசியே பிசாசை துரத்துவான், ஒரு விசுவாசியே வியாதிகளை சுகமாக்குவான், ஒரு விசுவாசியே இப்படிப்பட்ட காரியங்களை செய்வான்னு சொல்லப்பட்டிருக்க. இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில உறுதித்தன்மை இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் மேல வைத்திருக்க விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும். ஜபத்துல உறுதியாய் தரித்து இருக்கணும். அததான் வசனம் சொல்லுது. இன்னைக்கு வாசிச்ச பகுதியில கூட ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், உங்கள் நம்பிக்கையில உறுதியாய் இருங்கள். நீங்க ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையில உறுதியாய் இருப்பீர்களானா உங்க ரட்சிப்பு பூரணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உறுதித்தன்மை ஆவிக்குரியவனுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த உறுதித்தன்மை இல்லாதனால்தான் அநேகருடைய ஆட்டம் காணுது விசுவாசம், அநேகருடைய ரட்சிப்பு ஆட்டம் காணுது. போராட்டம் வரும்போது, சில காரியங்களை பிசாசு கொண்டு வரும்போது, இச்சைகளை கொண்டு வரும்போது இன்னைக்கு விசுவாசம் ஏன் ஆட்டம் காணுது? யோசிச்சு பாருங்க. அநேகர் ஏன் விழுந்து போறாங்க? உறுதி இல்லைன்றதுக்கு தெரியுது. ஒரு நாள் எசேக்கியா கூட எப்போதும் கர்த்தர் இருந்துகிட்டே இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணாரு, இவன் நம்ம கூட இருக்கும்போது தான் இப்படி இருக்கானா பர்ஃபெக்டா, கூட இல்லாதப்போ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரம் எசேக்கியா ராஜா விட்டு விலகி இருந்தார். வசனம் என்ன சொல்லுது? எசேக்கியாக்குள்ள மேட்டுமை வந்துருச்சு. அவன் இருதயத்துல என்ன இருக்குன்றது அவனே தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் என்ன பண்ணார், கொஞ்ச நேரம் விலகி இருந்தார். அப்பதான் தெரியுது எசேக்கியாவுக்குள்ள என்ன இருக்கு, பெருமை, மேட்டுமை, அதெல்லாம் இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்ம விட்டு ஏசப்பா கொஞ்சம் விலகி இருந்தா நம்ம காரியம்லாம் தெரிஞ்சிருமோ? யோசிச்சு பாருங்க. எப்பவுமே கூட்டமா சத்தம் போடுறது ஈஸி இல்ல, தனியா கூவும்போது தான் தெரியும். அப்ப தனி ஜீவியம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒருவேளை இன்னைக்கு எசேக்கியாவை ஆண்டவர் செய்தது போல நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் விலகி இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. வேத வசனம் கண்ணாடின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது? வேத வசனம் கண்ணாடி. நீங்க கண்ணாடிக்கு போய் முன்னாடி நின்னா உங்களை காட்டி கொடுத்துரும். அப்ப வேத வசனம் நம்மளை காட்டி கொடுக்கும்போது நம்ம சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு அதை வச்சுக்கிட்டே இருக்குது நல்லதில்லை. கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் கெடுத்து போடும். அல்லேலூயா. அப்போ உங்கள் ஜீவியம் கரைப்பட காரணம் என்ன? உறுதி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், சின்ன சின்னதாகவே ஏறுங்க படியை. என்னது? எடுத்தவுடனே 5வது படிக்கட்டுக்கு ஜம்ப் பண்ணாதீங்க, எடுத்தவுடனே 10வது காரியத்துக்கு ஜம்ப் பண்ணாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போங்க. எல்கேஜி யூகேஜி மாதிரியே போங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் எடுத்தவுடனே நான் அவங்கள மாதிரி ஆயிடணும் இவங்கள மாதிரி ஆயிடணும் இல்லைங்க. யாரும் மாதிரி ஆக முடியாது. எல்லாருமே தனித்தனியாக ஆள தான். அல்லேலூயா. ஒரு தாவீது தான், ஒரு சாலமோன் தான், ஒரு ஏசையா தான், ஒரு எலியா தான், ஒரு எலிசா தான். அது மாதிரி நீங்கள் எல்லாரும் யார் தான்? ஏசப்பாக்கு தனித்தனியான தேவ பிள்ளைகள் தான். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. நீங்கள் யாரை போல மாவத்தால நீங்களாவே இருங்க. உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை உருவாக்குங்க. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்போ உருவாகும்? நம்ம உறுதியாக இருக்கும்போது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக இருந்தால் சிங்க கெபியில போட்டாலும் நம்முடைய உறுதித்தன்மை வெளிப்படும். அல்லேலூயா. தானியேல் என்ன பண்ணாங்க? அவன் ஜபத்தில் உறுதியாக இருந்தான். சட்டங்களை போட்டாங்க, ஒடுக்க நினைச்சாங்க, அவன் ஜப ஜீவியத்தை தடை பண்ண நினைச்சாங்க. கடைசியில் யார் தோத்து போனா? ராஜா தோத்து போனான். அவனை பகைச்சவங்க தோத்து போனாங்க. ஜெயிச்சது யார் தான்? ஜபத்துல உறுதியா இருந்தவன் தான் ஜெயிச்சான். அல்லேலூயா. சட்டத்தை பார்த்தவனே இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நம்ம தேசத்துல இந்த சட்டம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க நினைக்காதீங்க நம்ம அப்படியே குளிர் காய்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உலக நாட்கள்ல எல்லா இடத்துலையும் பயங்கரமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொன்னேன் பாருங்க, நைஜீரியாவில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர், 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் ரத்த சாட்சியாக மறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்குது. அரபு கண்ட்ரியில் லட்சமான மக்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்க. முஸ்லீம்ஸ் நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க. கூட்டமாக பெரேடு போகிறாங்க, சிலுவையை தூக்கிட்டு இயேசுவே மெய்யான தேவன் சொல்லிட்டு. நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்குது, ஒரு பக்கம் என்னதான் நடக்குது? ரத்த சாட்சியாக மறிக்கிறது நடக்குது. ஒரு பக்கம் உபத்திரவம் வருது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு உபத்திரவ காலம் நம்மளை நெருங்கும் போது நம்முடைய விசுவாசம் எப்படி, நம்முடைய காரியம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதுக்கு இப்போவே நம்ம ஆயத்தமாகணும். அல்லேலூயா. அதனால போராட்டம் வராதுன்னு சொல்லப்படல. வசனம் சொல்லுது, உபத்திரவம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. எப்படி ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ, உபத்திரவம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? வாக்குத்தத்தம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்க சகல ஜனங்களாலும்
பகைக்கப்படுவீங்க. அப்போ உங்கள் உறுதித்தன்மை இருந்தாதான் அந்த பகையெல்லாம் மேற்கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்காக உங்களால் நிற்க முடியும். அல்லேலூயா. ஜெய ஜீவியம் பண்ண முடியும், நன்மையை காண முடியும். யோசிச்சு பாருங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால தான் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால தான் ஈசாக்கு 100 ஆசீர்வாதத்தை பெற்றான். யாக்கோபு விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால யோசேப்பை பார்க்க ஆண்டவர் அவனுக்கு கிருபை செய்தார். நம்ம விசுவாசம் உறுதியாக இருக்கா? பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மனது ரொம்ப அவசியம். எதுக்காக? நாம் உறுதியுள்ள மனதுடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. முதலாவது இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். இரண்டாவது, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆமே, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமே, மனம் புதிதாக வேண்டும். என்னது? நம்ம எப்படிப்பட்ட மனதை உடையவர்களா இருக்கணும்? இரண்டாவதாக வசனம் சொல்லு, மனது புதிதாக மாறணும். பழசாவே இருக்கக்கூடாது. உலகத்தில் விலையேறு பெற்றது சிலதுக்கெல்லாம் பழசாதான் இருக்குது. ஓல்ட் இஸ் கோல்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்கேக்கே சொல்றேன், அதெல்லாம் அங்கேக்கே. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படி இல்லை. புது உடன்படிக்கை மேலானது. அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை இருக்கவங்களை ஆண்டவர் எது பக்கம் தான் திருப்புறாரு? புதிய உடன்படிக்கைக்கு பின்னாடி தான் திருப்புறாரு. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம மனம் புதிதாக மாறணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம புதுசாக மாறிக்கிட்டே இருக்கணும். பழையவைகள்லாம் ஒழிந்து போயின எல்லாமே புதிதாய் மாறணும். புதிய மனுஷனை தரித்து கொண்டிருங்க சொல்றாரு. உங்களுக்குள்ள கொஞ்சம் புது மனுஷன் இருக்கானா? யோசிச்சு பாருங்க, தட்டி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள அந்த புது மனுஷன் இருக்கானா? அவன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்? எந்த அளவுக்கு உள்ளான ஆத்துமாவில் அவன் பலனா இருக்கிறான்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அது ரொம்ப அவசியம். இன்னைக்கு அது அவசியம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப இன்னைக்கு நம்ம மனம் எப்படி புதிதாக மாறும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, வாசிப்போம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பக்கம் 318, புதிய ஏற்பாடு. 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமா, நல்ல கவனிங்க. நாம புதுசா தான் பிறந்திருக்கோம். எப்ப பிறந்தோம்? எப்ப இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? புதுசா பிறந்திருக்கோம். ஏன்னா வசனம் சொல்லு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யார் ஒருவர் அப்போஸ்தலர் 2:38 கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாரும் வசனம் சொல்லுது, அவங்க புதிதாய் பிறந்த குழந்தைங்க. நல்லா கவனிங்க. அந்த புதிதாய் பிறந்த குழந்தை பாலகனாகவும் வாலிபனாகவும் வயோதிபனாகவும் பழுத்த பழமாகவும் மாறணும்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பாலை குடிக்கணும்? கலங்கமில்லாத ஞானப்பால். எது கலங்கமில்லாத ஞானப்பால்? திருவசனம். அப்ப வேத வசனம் தினந்தோறும் ஏன் வாசிக்கணும் தெரியுதா? புரியுதுங்களா? ஏன் ஆண்டவர் சொல்றாரு? யோசிச்சு பாருங்க. அப்போ வேத வசனத்தை அனுதினமும் நம்ம வாசிக்கணும். அதுவும் எப்படி வாசிக்கணும்? சங்கீதம் 1:1 என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுறுதா இருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நமக்கு வாய்க்கிறது மட்டும் வேணும். ஆனா முன்னாடி இருக்கிற லிஸ்ட் வேண்டாம். இல்லை, யோசிச்சுப்பார். கஷ்டப்படுறதெல்லாம் வேணும், ஆனால் பலன் மட்டும் வேணும். எப்படி அது சாத்தியம்? யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, உபதேசம் எல்லாமே நிபந்தனை தான். சுவிசேஷம் வேற, உபதேசம் வேற. சுவிசேஷம் இயேசுவை அறியாத ஜனங்களை, அங்கே பார்த்தீங்கன்னா நிபந்தனை இல்லாமல் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அவருடைய பிள்ளையாக மாறிடுங்க. அப்போ கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம், கட்டளைக்கு படி நடந்தாதான் ஆசீர்வாதம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வேதத்தை நல்லா தியானம் பண்ணணும். தியானம் பண்ண தான் வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கும். வசனம் உங்களுக்கு விளக்காக இருக்கும். வசனம் உங்களுக்கு தேனை போல இனிக்கும். வசனம் உங்களுக்கு கண்ணாடியை போல அப்பப்போ உங்களை காட்டி கொடுக்கும். நீங்கள் கலங்கமில்லாத ஞான மேல எவ்வளோ வாஞ்சியா இருக்கீங்க. இன்னைக்கு அநேகர் வேலைக்கு போகிற பிள்ளைங்க எத்தனை பேர் பைபிளை கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க? யோசிச்சு பாருங்க. எடுத்துகிட்டு போகிற பிள்ளைங்களுக்கு ஸ்தோத்திரம், எடுத்துகிட்டு போகாத பிள்ளைங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு சபைக்கு வராங்க, பைபிளே இல்லாமல் வராங்க.
வெளியே போகிறீங்க, ஒரு பேக்கெட் பைபிளாச்சும் கையில் இருக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நாங்கள் ஃபோனில் வச்சுக்கிறோம் இல்லை? ஆமாம், ஃபோனே ஒரு உலக காரியமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். அதில் எல்லா அசுத்தமும் இருக்குது, கூடவே பரிசுத்த பைபிளும் இருக்குது. அப்போது அசுத்தமும் பரிசுத்தமும் ஒரே இடத்துல இருக்கலாமா? ஆசாரியன்கிட்ட நீதியை கேட்க சொன்னார் ஆண்டவர். அப்படி நம்மளை கேட்டாருன்னு வச்சுங்க, நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நம்மளாம் யாராக இருக்கோம்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஆசாரியர்களும் லேவியர்களும் ராஜாக்களுமாக இருக்கும். அப்போ நாம தான் ஆசாரியர். இப்போ ஆண்டவர் கேட்பாரு, ஃபோனில் பரிசுத்தையும் வச்சுக்கிற அசுத்தத்தையும் வச்சுக்கிறாரு, இது வச்சுக்கலாமா? நம்ம வேத நியாயத்தை கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சொல்லுங்கள். பைபிளில் இருக்குங்க, ஆசாரியனிடத்தில் அந்த நீதியை கேளுங்க, நியாயத்தை கேளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்மளை பார்த்து கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அந்நிய அக்கினியை கொண்டு வந்த ஆள் என்ன ஆனா? யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்ம அதை அறிந்து கொள்ளணும். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம உள்ளம் புதிதாக மாறணும், நம்ம மனது புதிதாக மாறணும், எண்ணங்கள் புதிதாக மாறணும்னா வேதத்தை அதிகமாக தியானம் பண்ணணும், வேதத்தோடு அதிக நேரம் செலவிடணும். நீங்கள் வேதத்தோடு அதிக நேரம் செலவிட்டீங்கன்னா கர்த்தரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தையோடு நீங்கள் இருந்தால் தேவனோடு இருக்கீங்க. நீங்கள் தேவனோடு இருக்கும்போது எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களை தனியே விடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தனியே விடுவதில்லை. நீங்கள் வேதத்தை நல்லா எவ்வளோ நேரம் சுமந்து பாருங்கள், கையிலேயே வச்சுக்கிறதுல உள்ளே வாசிக்கணும், உள்ளே வாசிக்கணும். நிறைய பேர் சொன்னால் படித்து நான் கிழிச்சிட்டேன்னுவாங்க. சில பேர் கரைச்சி குடிச்சிட்டேன்னாரு. நல்லா கவனிங்க, கிழிக்கிறதுக்கோ கரைச்சி குடிக்கிறதுக்கோ ஆண்டவர் பைபிளை கொடுக்கல. வாசித்து தியானம் பண்ணி ஆராய்ச்சி செய்து அதன்படி நடக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கி களங்கமில்லாத ஞானப்பால் மேலே எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்குது? வேதம் எத்தனை பேருக்கு இன்பமாக இருக்குது? யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் காலையில் ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறீங்க? காலையில் எழுந்த உடனே எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தை தேடுறீங்க? யோசிச்சு பாருங்கள். இது கட்டாயமாக நம்ம சொல்கிறோம்ல, வேதம் கட்டாயம்தான் சொல்லுது. கட்டாயப்படுத்தணும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ளுகிறார்கள். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இது உங்களுக்கு கசப்பா தெரியலாம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு நாள் இப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளை தான் தானியேல் பாபிலோன்ல சாட்சியாக நின்னான். இப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளை தான் சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ அங்கே பாபிலோன்ல போய் சாட்சியாக நின்னாங்க. இப்படி வளர்க்கப்பட்டவன் தான் யோசேப்பு, எகிப்தில் போயும் பரிசுத்தமாய் காத்து கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம பிள்ளைங்களாம் வேதத்தின்படி ஒழுங்காக வாசித்து தியானம் பண்ணி சாட்சியாக வாழுற வழக்கம் இல்லைன்னா எங்கே போனாலும் நம்மளால் சாட்சியாக நிற்க முடியாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களை எகிப்துக்கு ஆண்டவர் ஓட்டிட்டு போனார்னா என்ன பண்ணுவீங்க? திடீர்னு ஒரு வேலையை கொடுத்துட்டார், நல்ல ஒரு வேலை, நல்ல சம்பளத்தோடு கொடுத்து, வாடா உன்னை குவைத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்றாரு. என்ன பண்ணுவீங்க? அமெரிக்கா கூப்பிட்டு போகிறேன்றாரு. யோசிச்சு பாருங்க. அங்கெல்லாம் பாவம் தண்ணீரை போல குடிக்கிற தேசம். என்னது? பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற தேசம். அந்த இடத்துல போய் உங்களால் பரிசுத்தமாக இருக்க முடியுமா? யோசேப்பை போல ஒரு அறையில் எஜமானுடைய மனைவி இப்படி பண்ணாங்கன்னா நாம் எப்படி இருப்போம்? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம சாப்பாட்டு பிரியராக இருந்தால் தானியேலுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட ஆகாரத்தை பார்த்தா நம்ம எப்படி இருப்போம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆகாரத்தை சாப்பிட்றதுல கூட ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அதுதான் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் சொல்லுது. உன் வாய்க்கு கத்தியை வை, காவல் வை, கண்ணாபின்னு புசிக்காத, பெருந்திண்டியாக இருக்காத. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏசப்பாவோட வருகை நேரத்தில் ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ரத்தமாக மாறுறது அது இதெல்லாம் ஏகப்பட்டது சொல்கிறேன்ல. ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? ஜனங்க சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். பெருந்திண்டியாக இருப்பாங்க. என்னது? சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அன்கண்ட்ரோல் சாப்பாடு ஒரு காலத்தில் வருது அப்படின்னால அதுவும் என்னதான்? ஏசப்பாவோட வருகைக்கு அடையாளம் தான். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் இருதயம் பெருந்திண்டினால பாரம் அடையாதபடிக்கு ஜாக்கிரதையாக உங்களை காத்து கொள்ளுங்கன்றார். அப்போ நல்லா புரிந்து கொள்ள, வேதத்தை வாசிச்சா தானுங்க இதெல்லாம் நமக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க. வேதத்தை நம்ம வாசிக்கலைன்னா அவர் வருகையை பற்றி எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? வேதத்தை வாசிக்கலைன்னா ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? நம்ம தெய்வம் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காரு, ஒரு புருஷனா எப்படி இருக்கணும், ஒரு மனைவினா எப்படி இருக்கணும், ஒரு வாலிபனா எப்படி இருக்கணும், எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை அறியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு டைமே இல்லை பாருங்க. ரொம்ப பிஸியாக இருக்கும். தானியேலை காட்டிலும் அவர் 127 தேசத்து ஆண்ட ராஜாவுடைய பிரதானி.
ராஜா என்ன பண்ணிட்டார், அவர்கிட்ட எல்லாத்தையும் ஆண்டவர் பண்ணிட்டு, ஏன்னா இவன் ரொம்ப உத்தமமான ஆள் பாருங்க, அதனால அவங்ககிட்ட ஆண்டவர் பண்ணிட்டு அவர் ஃப்ரீ ஆயிட்டாரு. ஆனால் இவன் அவ்வளோ வேலையும் செஞ்சிருந்தாலும் 3 வேளை ஜெபம் பண்ணான். யோசிச்சு பாருங்க, அந்த 3 வேளை ஜெபம் பண்ணுறதை பொறுக்காது தான் சில பேர் என்ன பண்ணாங்க, அவன் மேலே படியை போட்டாங்க. இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு வேளை ஜெபம் 1 மணி நேரம் ஆகிலும், யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரம் ஆகிலும் என்னோடு கூட விழித்திருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஏசப்பா ஏன் அவர் கூட கூட இருக்கணும்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, முதல்ல அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரியுங்களா? என்னைக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலரை முதல்ல ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டாரு? என் கூட இருக்கிறதுக்காக. அப்புறம் தான் பிரசங்கம் பண்ணுறதுக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கிறதுலாம். அப்போ யார் கூட இருக்கிறதுக்கு? ஏசப்பாவுடைய பிள்ளைங்க எப்போதும் யார் கூட தான் இருக்கணுமா? அவர் கூட தான் இருக்கணும். ஏன்னா அவரும் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர் தான். அதனால தான் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். மத்தேயு 28 கடைசி வசனம் என்ன சொல்லுது? இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நல்லா கவனிச்சிங்களா? அந்த தெய்வம் தான் இவருன்னு காட்டுறாரு. பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க. பகலில் மேக ஸ்தம்பத்தில் இருந்தார், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்தார். ஆக மொத்தம் 24 hours யார் கூட தான் இருந்தார்? அவருடைய பிள்ளைகளோட தான் இருந்தார். அப்போ பிள்ளைகளும் யாரோட தான் இருந்தாங்க? அவரோட தான் இருந்தாங்க. நாம் எப்படி இருக்கோம்? வேதத்தை தியானிங்க, வேதத்தை தியானிங்க. வேதம் இல்லாத காலம் வருது. வேதத்தை இன்னைக்கு அசால்ட்டாக நம்ம வீட்டில் எங்கே பார்த்தாலும் வச்சுருக்கோம். ஒரு காலம் வேதம் இல்லாத காலம் வரும். அப்போ நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கணும்னு நினச்சா கூட உங்கள் கையில் பைபிள் இருக்காது. இப்போவே படித்து 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 உள்ளத்தில் ஏற்றுங்க, உள்ளத்தில் டம்ப் பண்ணுங்க வசனத்தை. அல்லேலூயா. வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும், உங்கள் கையில் இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ இருதயத்துக்கு கடத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யாராக மாறீங்க? வார்த்தையாக மாறுகிறீங்க. அல்லேலூயா. ஒரு காலம் கர்த்தர் வெளியே இருப்பார், ஒரு காலம் உள்ளே வரணும். வார்த்தை இப்போ வெளியே இருக்குது, இந்த வார்த்தை எங்கே போகணும்? உள்ளத்துக்கு போகணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவன் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். அப்போ எங்கே வாசமாக இருக்கார்? வார்த்தை இருந்தால் தான் வாசமாக இருப்பார். உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அதனால தான் அது தேவன் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வார்த்தை மோசைக்குள்ளே வரும்போது மோசேவை ஆண்டவர் என்ன வாக்குனார்? பார்வோனுக்கு தேவனாக மாற்றினார். யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அவரை போல மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு கலங்கமில்லாத ஞானப்பாலை நல்லா வாசிங்க, தியானம் பண்ணிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிங்க. எவ்வளோ நேரம் வேதத்துக்கு செலவழிக்க முடியுமோ செலவழிங்க. சரிங்களா? வீணாக பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோனு தேவையில்லாத இந்த கடலை போடுறதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி தேவையில்லாமல் சும்மாவே ஃபோனை போட்டு சில பேருக்கு அது ஒரு பழக்கமாகி போச்சு. மணிக்கணக்கில் ஃபோனோடு இருக்காங்க, ஆனால் பைபிளோடு இருக்க முடியல பாருங்கள். இல்லை, யோசிச்சு பாருங்கள். ஊர் கதை பேசணும், உலக கதை பேசணும், அவன் இப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான், அதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆனால் சத்திய வேத வசனம், நம்ம நியாயத்திற்க போகிற அந்த வசனம், நித்திய ஜீவன் இருக்கிற அந்த வசனத்தை நம்மளால் வாசிக்க முடியல, தியானம் பண்ண முடியல. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதுவும் ஒரு அடையாளம். அல்லேலூயா. அப்போது நல்லா கவனிங்க, நாம் தினந்தோறும் நம்முடைய மனது புதிதாக மாறணும்னா வேத வசனத்தை அதிகமாக தியானிக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது என்ன செய்யணுமா பாருங்க, தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நல்லா கவனிங்க. இப்ப இரண்டாவதாக நம்ம புதிதாக்குறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குற? முதல்ல கலங்கமில்லாத ஞானப்பாலை கொடுத்தாரு. இரண்டாவது என்ன காரியத்தை கொடுத்துருக்காரு? பரிசுத்த ஆவியினாலே நம்ம என்ன பண்ணப்படுறோம்? ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறோம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கணும். அந்த வாழ்க்கை இல்லாதனா நம்மளால புதிதாவே மாற முடியாது, ஒரு புதிய மனுஷனாவே மாற முடியாது. நம்ம இன்னும் நமக்குள்ள பழைய மனுஷன் இருந்துகிட்டே இருப்பான். அப்போ பழைய மனுஷனையும் அவனுடைய கிரியைகளை நம்ம அழித்து போட்டு நம்ம உள்ளத்துல புதிதான மனுஷனாக மாறணும்னா ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். அதனாலதான் தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், வேத வசனம் பாருங்க, தீர்க்கதரிசி கூட யாரா தான் இருந்தாங்க? பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டவங்க தான். ஏன் தாவீது ஆண்டவர்கிட்ட கதர்னா 51ஆம் சங்கீதத்துல, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாது. ஏன்? சவுல்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டார். சவுலால ஏன் ஒரு ஜெயஜீவியம் வாழ முடியல? ஏன்னா அவனுக்கு பரிசுத்த ஆவியை இழந்துட்டான். அதனால புதுசா மாற முடியல. ஆனா தாவீது என்ன பண்ணான்? அதை காத்து கொண்டான். அதனால ஒவ்வொரு நாளும் புதுசா மாறணும். குறைவு இருந்தது உண்மைதான், கீழ்ப்படியாம சில இடத்துல இருந்தா உண்மைதான். ஆனா அவனுடைய பூரணத்தை பாருங்க, கடைசியில ஒரு ஜெய ஜீவியத்தோட அவன் மரித்து போனான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க.
விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்க பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க பரிசுத்த ஆவியை காத்து கொண்டவர்களா இருந்தா, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில நீங்க நடத்தப்படுகிறவர்களா இருந்தா, விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறது ஒரு நாள் என்ன ஆகும்? மாறும். 10 வாட்டி விழுந்த ஆள் ஒரு நாள் என்ன பண்ணுவான்? ஒரு நாள் கூட விழாதவனா மாறுவான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களால் உங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். சாகிற வரைக்கும் நான் சொல்ல பாருங்க, ஏசப்பாவுடைய உதவி இல்லாமல் ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ முடியாது, பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியாது. ஏன்னா பாவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆக்கிறதுக்கு தான் அவர் வந்தார். அவர் இல்லாமல் எப்படி நான் பரிசுத்தமாக முடியும்? யோசிச்சு பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் தான். கல்லறைக்கு போனால் கூட பரிசுத்த ஆக முடியாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் தாவீது சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ ஏசப்பாவோட ஒத்தாசை இருந்தாதான் உங்களால் பரிசுத்தமாகவே ஜீவிக்க முடியும். எப்படி யோசேப்பு பாவத்துக்கு எதிர்த்து நின்னா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருந்தா. பார்வோன் சொன்னா பாருங்க, அவன் தேவ ஆவியினால, விசேஷித்த ஆவியினால அவன் நிரப்பப்பட்டவனா இருந்தான். யோசிச்சு பாருங்க. அதுதான் அவர்களுடைய அடையாளம். அப்போ நம்முடைய அடையாளம் என்ன? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா? எனக்குள்ள தேவ ஆவியானவர் தங்கி வாசம் பண்றாரா? என்னை தினமும் புதிதாக மாத்துறாரா? அவரை போல புதுசா மாத்துறாரா? எனக்கு புதிய பாஷைகள் கொடுக்கப்படுதா? புதிய வெளிப்பாடுகள் கிடைக்குதா? புதிதாக என் சுபாவம் மாறுதா? நான் ரட்சிக்கப்படாத முன்னாடி ரொம்ப மூர்க்கமா இருந்தேன், இப்போ உக்கர மூர்க்கமா மாறிட்டேன்னா நாம எதில் இருக்கோம்? புதிதாக்கப்பட்டதில் இருக்குமா? பழசுல இன்னும் பழசா போயிட்டு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஐயா, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அவருடைய ஆவியை நமக்கு எதுக்காக கொடுத்துருக்காரு? நம்ம புதிதாக மாறுறதுக்காக கொடுத்துருக்காரு. இப்போ எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால நிரம்பி ஜெபிக்கிறீங்க? ஏதோ ஒரு சாதாரண ஜெபத்தை ஆண்டவர் விரும்பலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் சாதாரண ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டியதே இல்லை. அதனால எந்த பிரயோஜனம் உங்களுக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. அல்லேலூயா. அதனால தீர்க்கதரிசிகளோ பரிசுத்தவான்களை என்ன சொன்னாங்க? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள்னாங்க. அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணாதான் எப்படி ஜெபிக்கணும்னே உங்களுக்கு தெரியும், எதற்காக ஜெபிக்கணும்னு தெரியும், எப்படி ஜெபிச்சா தேவன் ஜெபத்தை கேட்பாருன்னு தெரியும், அந்த ஜெபத்துக்கு தான் தேவன் பதில் கொடுப்பாருன்ற ரகசியமே உங்களுக்கு தெரியும். நல்லா கவனித்து பாருங்க. அன்னைக்கு பரிசுத்த ஆவியால நிறைந்த வாழ்க்கை இருந்தாதான் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியுங்க. உங்க குடும்பத்துல, உங்க தொழில, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை இருக்கணும். அப்ப ஆளுகை இருந்தாதான் எங்கெல்லாம் தீங்கு வருது, எங்கெல்லாம் சத்துருடைய வலைகள் இருக்கு, குழிகள் இருக்கு, அதுக்கு எப்படி நாம தப்பி வைக்கலாம் கர்த்தர் உணர்த்துவார். ஏதாவது ஒரு காரியத்துல உணர்த்துவார், நாம தப்பித்து கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் தாவீது சொல்லலாம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரா? எந்த வழியில போகணும்னு சொல்றாரா? எங்க பார்க்கணும், யாரை பார்க்கணும், யாருக்கிட்ட பேசணும், அவர் சொல்லிதான் நீங்க தினந்தோறும் உங்க வாழ்க்கையை நடத்துறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க பரிசுத்தவான்கள்லாம் அவர் சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. பரிசுத்தவான்களை எங்கேயும் அவர் சொல்லாம போக மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. சாமுவேல் கூட ஆண்டவர் சொன்னாரு, நீ ஈசாயோட வீட்டுக்கு போடான்னார். அது வரைக்கும் அவன் எங்கே தான் இருந்தான்? அவன் வீட்டில் தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு அவர் சொல்லி போகிறோமா? என் பிரயாணம் அப்படி இருக்கா? ஒரு தொழிலில் ஈடுபடுறோமே நம்ம அப்படி இருக்கோமா? ஒரு வேலையை தேர்வு செய்கிறோமா, அதில் நம்ம அப்படி இருக்கோமா? ஒரு துணையை தேர்வு செய்கிறோமா, அதில் நம்ம எப்படி இருக்கோமா? ஒரு வீட்டு காரியத்தில் எப்படி இருக்குமோ, ஒரு பொருள் வாங்குற காரியத்தில் அப்படி இருக்குமா? இது என் தேவ சித்தம் தானா? யோசிச்சு பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தா அதெல்லாம் கண்டித்து உணர்த்துவா. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏன் நம்மளால் புதிதாக மாற முடியல? கலங்கமில்லாத ஞானப்பால் நம்மகிட்ட இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் நம்மகிட்ட இல்லை. அதனால தான் நம்மளால் நம்ம மனதை அடக்கவே முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல. அது கண்ணா அப்படின்னா குரங்கு போல என்ன பண்ணுது? இந்த மரத்துக்கு தாவுது, அந்த மரத்துக்கு தாவுது. யோசிச்சு பாருங்க. எது மேலேயும் தாவுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அன்கண்ட்ரோல்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ உள்ள யார் வேணும்? அவர் வேணும். அல்லேலூயா. வேதமே வல்ல சம்மட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல கண்ணாடின்னு சொல்லப்பட்டிருக்கு. வல்ல சம்மட்டி. இரண்டாவது வேதத்துக்கு என்ன பேர்? வல்ல சம்மட்டி. நல்ல சுத்தி. அது என்ன பண்ணும்? எதெல்லாம் கடினமாக இருக்கு அதெல்லாம் வேதம் என்ன பண்ணும்? நொறுக்கும். கர்த்தருக்கு சித்தமில்லாத மலை போல நம்மக்கிட்ட இருக்க கோபங்க, எரிச்சுங்க, கீழ்ப்படியாத குணங்க, முரட்டாட்டங்க, வணங்கா கழுத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உடைச்சி எடுப்பார். வேதத்தை வாசிச்சா தானே உடைக்க முடியும். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணால் தானே அதெல்லாம் முடியும். யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவி அபிஷேகம் அது எதை குறிக்குது? அக்கினியை குறிக்குது. அக்கினி நம்மளை சுத்திகரிக்கக்கூடியது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தில் எதெல்லாம் நம்மளை சில காரியம்லாம் பின்தொடருங்க.
நம்ம நினைப்போம், ஐயோ இந்த குணம் அப்பவும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இருந்தது, இப்பவும் இருக்கு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல் இருக்கு, இந்த பொறாமை இருக்கு, இந்த வன்கண் இருக்கு. யோசிச்சு பாருங்க, சில காரியம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கும், பின்தொடர்ற மாதிரி இருக்கும். இந்த பின்தொடர்ற காரியம் இருக்கு பாருங்க, இதை ஜெயிக்கிறதுக்கு இன்னைக்கு அக்கினி அபிஷேகம் நமக்கு தேவை. ரொம்ப நேரம் ஜபத்தில் தரித்து இருக்கணும், உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருந்து நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கும் போது இது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. சில ஜாதி பிசாசு அப்படிதான் போராடும் ரொம்ப காலம். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, இந்த ஜபத்தினாலோ உபவாசத்தினாலாண்டி வேற எவ்வளத்திலும் புறப்பட்டு போகாது. அப்போ இன்னைக்கு இந்த காரியத்தெல்லாம் மேற்கொள்றதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு களங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய வேதத்தை கொடுத்துருக்கிறார். அவரோட பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கார். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பயன்படுத்துகிறோம் யோசிச்சு பாருங்க. பரிசுத்தவான்களாம் அதை விட்டு போகவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எதை ஒன்றாலும் இழந்தாங்க. வசனம் சொல்லுது, மோசே ராஜ வாழ்க்கையை இழந்தான், பவுல் 500 கோடிக்கு சொத்துக்காரன், அன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு அதோட திரும்பி கூட பார்க்கல. யோசிச்சு பாருங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுது. இன்னைக்கு நாம் அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட வாழ்க்கை இருக்கா யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரியன் எப்படி இருப்பான், காற்றை போல இருப்பான், எங்கே போகிறான்னு தெரியாது, எங்கே வரான்னு தெரியாது. அவங்கிட்ட பாஸ் ஆகும்போது தான் மற்றவங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் பிலிப்பு யோசிச்சு பாருங்க. திடீர்னு கூப்பிட்றாரு, வனாந்தரத்துக்கு போடான்றாரு. போனால் அங்கே ஒரு வேலை வச்சுருக்காரு. அந்த வேலை முடிஞ்சோன்னு என்ன பண்ணுற, டப்பால்னு தூக்கிறார். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாரு பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. பிலிப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும், அவனோட டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணுறது இல்லை. அவன் வேலை முடிஞ்சோன்னு அங்கேருந்து தூக்கி அடுத்து எந்த இடத்துக்கு கொண்டு போகிறார், ஒரு எபேசுக்கு போகிற பகுதியில் கொண்டு போகிறார். யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே மாறினீங்கன்னா உங்களை ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். சும்மாவே இருக்க விட மாட்டார். ஒரு செகண்ட் கூட உங்கள் வாழ்க்கை ஜீவியம் வீணாகவே போகாது. யோசிச்சு பாருங்கள். அப்போ ஏன் நம்ம நேரம் வீணாக போகுதுன்னா, நம்ம இன்னும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படலை. அல்லேலூயா. அப்போ மனம் புதிதாக மாறணும்னா இன்னைக்கு களங்கம் இல்லாத ஞானப்பால் ஆகிய வேத வாசிப்பு நம்மக்கிட்ட இருக்கணும், தியானம் இருக்கணும், அதை ஆராய்ச்சி செய்து அதன்படி நடக்கிறவளா இருக்கணும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். கடைசியாக ஒரு காரியத்தை பார்ப்போம். ரோமர் 7:23 வாசிங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நமக்கு விரோதமா எழும்புகிற எண்ணங்களை சிறைப்படுத்துகிற ஒரு மனது நம்மகிட்ட இருக்கணும். என்னது? நமக்கு விரோதமா எழும்புகிற எண்ணங்களை சிறைப்படுத்துகிற, அதாவது அதை லாக் பண்ண, அதை ஜெயிக்கிற ஒரு மனசு நமக்குள்ள இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது இல்லாததுனால தான் யூதாஸ் காரியத்து கூடவே இருந்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான், வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்னதான் இயேசப்பாவுடைய அபிஷேகத்துல நிறைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை தாவீது கிட்ட இருந்தாலும் இந்த சிறைப்படுத்துகிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ள இல்லாததுனால தான் ஒரு சகோதரி குளிக்கும் போது அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, இச்சை வந்துருச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் யோசேப்பை பாருங்க, வாலிபன் தான். அவன் பாவம் செய்யறதுக்கு அந்த சூழ்நிலை பார்த்தோன்னா ரொம்ப சாதகமாக இருந்தது. அவன் மட்டும் அதுக்கு ஒப்பு கொடுத்துருந்தானா அவனுக்கு நிறைய சலுகை கிடைச்சிருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணான், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், ட்ரெஸ்ஸை கிட்ட விட்டு நிர்வாணமாக போனான். அவன் அவமானத்தை அடையத்து கூட கவலைப்படலை, வேதனையை அடையத்து கூட கவலைப்படலை. யோசிச்சு பாருங்க. அவன் எண்ணத்தை சிறைப்படுத்தினான். இச்சைகளை கொண்டு வருகிற அந்த எண்ணங்களை அவன் என்ன பண்ணான், அவன் சிறைப்படுத்தினான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நல்லா யோசிச்சு பாருங்க. படுத்தாதான் பாவம் இல்லை, கண்ணில் மனசில் நினைச்சாலே பாவம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. புதிய உடன்படிக்கை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. அப்போ புதிய உடன்படிக்கையின்படி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சுனால ஒருத்தங்களை அவமதிச்சாலே அது என்னதான், பாவம் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, இருதயங்களின் நினைவுகள் அவர் என்ன பண்றாரு, வகையறுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கும் நிர்வாணமாக இருக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க. மனசுல கூட நம்ம தீங்கு நினைக்கக்கூடாது, மனசால கூட இச்சை நமக்குள்ள வரக்கூடாது, மனசால கூட யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. யோசிச்சு பாருங்கய்யா. ஏன்னா ஆண்டவர் நம்ம ஜபத்து கூட என்ன சொல்லியிருக்காரு, வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் அறிந்திருக்கு அப்படின்னு. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்துட்ட உடனே, அப்பா உனக்கு என்னது தேவைன்னு எனக்கு தெரியும், உன் வாயிலேருந்து வார்த்தையே வர தேவைலடா, நான் அதை செய்வேன்டா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதே மனசுக்குள்ளே இந்த காரியங்களாம் இருந்தா, நம்ம எண்ணத்துக்குள்ளே இருந்தா வெளியே நல்லா இருப்போங்க. நிறைய பேருக்கு முன்னாடி எப்படி தான் இருப்போம், நம்ம ரொம்ப பர்ஃபெக்டான பரிசுத்தவான போல சூப்பராக இருப்போம், என்னை போல் யாரும் இல்லை அப்படின்னு இருப்போம். ஆனால்
ஆண்டவர் வரும்போது எல்லாமே தெரிஞ்சிடும். அல்லேலூயா. எல்லாமே தெரிஞ்சிடும். முதல்ல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன இருந்தது? ஆழத்தின் மேல் ஆமாம் தேவ ஆவியானவர் ஆமாம் ஏன் அசைவாடி இருந்தார்? யோசிச்சு பாருங்க. இருள் இருக்குது. இருள் இருந்தால் நம்ம மேலே அவரால் தங்கவே முடியாது. அதனால தான் புறாவை விட்டும்போது புறா என்ன பண்ணிச்சு? உள்ளங்கால் தங்கறதுக்கு இடம் இல்லாதனால நோவா கிட்ட திரும்பி வந்துருச்சு. நல்லா கவனிங்க. புறா பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்கால் தங்கறதுக்கு. அதனால தான் பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வருவார், ஒருத்தனை நிரப்புவார், அந்த வேலை முடிஞ்சோன்னு டபால்னு போயிடுவார். யார் கூட நிரந்தரமாக தங்கியில்லை. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட ஆவியானவர் இன்றைக்கு வரைக்கும் பூமியில் எல்லாரையும் நிரப்பிக்கிட்டே இருக்கார். நிரந்தரமாக இப்போ தங்கி இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள். பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா பாருங்கள். அப்போ இன்றைக்கி நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது? இன்றைக்கி எண்ணங்களை சிறைப்படுத்துகிறோமா? ஒரு பண ஆசையை சிறைப்படுத்துகிறோமா? ஒரு பெருமையை சிறைப்படுத்த முடியுதா? உங்களால் அது பிளாக் பண்ண முடியுதா? அது என் வாழ்க்கையில் வராதபடிக்கு தடுத்து நிறுத்த முடியுதா? ஒரு பாவம் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு நீங்கள் அதை தடுத்து நிற்கிறீங்களா? ஒரு மதிலை போல இருக்கீங்களா? ஒரு சேனையை போல எதிர்த்து நிற்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன இது சத்திரமா? இது வந்தார் போறாரெல்லாம் தங்கறதுக்கு நம்ம உடம்புல, நம்ம குடும்பத்தில். யோசிச்சு பாருங்க. ஐயா, வாழ்க்கை இப்படி தான் வாழணும். ஆவிக்குரிய குடும்பம் இப்படி தான் இருக்கும். வீடு இப்படி தான் இருக்கணும். இங்கே தேவையில்லாத காரியத்துக்கு இடம் இல்லை. வேத வசனம் சொல்லுது. இந்த நெகேமியா வந்தான். எங்கே வந்தான்? தேவாலயத்துக்கு வந்தான். பார்த்தான், அங்கே தொபியான்ற ஒரு மனுஷனை பார்த்தான். இவன் இருக்கக்கூடாத ஆளாச்சே. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆலயத்துக்குள்ள ஆசாரியர்களுக்கு அற ஒதுக்கப்பட்ட இடத்துல தொபியா என்கிற ஒரு அந்நிய ஜாதியான் உள்ள இருக்கான். உடனே என்ன பண்ணான்? வெளியே தூக்கி போட்டான். யோசிச்சு பாருங்க. நீங்களே தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்துக்குள்ள தொபியா மாதிரி அந்நிய காரியம் இருக்குன்னா எப்படி அது? யோசிச்சு பாருங்க. அப்போ பரிசுத்தமோ அசுத்தமோ ஒன்றா இருக்கலாமா? உலகமும் தேவனும் இருக்க முடியுமா? ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், அல்லது பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் சொல்லி வேதவசனம் சொல்லுது. இப்போ நீங்கள் நாம் எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எண்ணங்களை சிறைப்படுத்த தெரிஞ்சுங்க. பொய் பேசுறது நமக்குள்ள சரளமாக வருதுன்னா நாம் பொய் பேசுறதுக்கு நம்ம வித்து போட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை நம்ம சிறைப்படுத்துகிறோமா? என்ன ஆனாலும் என் வாழ்க்கையில் பொய் பேச மாட்டேன், என்ன ஆனாலும் பெருமையாக நான் நடந்துக்க மாட்டேன், என்ன ஆனாலும் இச்சைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், என்ன ஆனாலும் பண ஆசைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்ம மனதை அடக்க ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். 3 காரியங்களை பார்த்தோம். 1, உறுதியான மனது நம்மகிட்ட இருக்கணும். 2வது, நாம் மனம் புதிதாக மாற வேண்டும். 3வது, நமக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்களை நாம் சிறைப்படுத்தணும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கொடுத்த வார்த்தைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நன்றி சொல்லுங்க. கொஞ்சம் உங்கள் இட தராசில் கேட்ட வார்த்தையை ஒரு பக்கமும் இந்த பக்கத்தில் நம்மையும் வைத்து பாருங்க. வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்மளை உய்த்து ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு உண்மையிலே என் மனதை நான் அடக்குகிறவனா இருக்கிறேனா, அல்லது மனதை எப்படி வேணாலும் போகும்படியாக அலைய விட்ட ஒரு மனுஷனை போல இருக்கிறேனா? அடைக்கலான் குருவி பறந்து போவது போல, தகைவலான் குருவி போவது போல என் மனதை அங்கே எங்கேயும் அலைபாய விடுறேனா? யோசிச்சு பாருங்க. தன் மனதை அடக்குகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆவிக்குரியவன் அடக்குவான். ஆவிக்குரியன் அடக்குவான். ஆவிக்குரியன் அடக்கி ஆள தெரிஞ்சவன். அவன் சரீரம் படுக்கணும்னு நினைச்சா படுக்கும், எந்திரிக்கணும்னு நினச்சா இந்த அதுதான் அடக்கி ஆளக்கூடிய ஆவிக்குரியவனுடைய அனுபவம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம புதிதாய் மாறிக்கொண்டு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த தேவ பிள்ளையே, இன்னைக்கு எண்ணங்களை சிறைப்படுத்த தெரியுதா? கொஞ்சம் மாவுக்கு, புளித்த மாவுக்கு இடம் கொடுத்தா பிசைந்த மாவு முழுது கெட்டு போயிடும். கொஞ்சம் பிசாசுக்கு இடம் கொடுத்தா, கொஞ்சம் அந்நிய காரியத்துக்கு இடம் கொடுத்தா, கொஞ்சம் அசுத்தத்துக்கு இடம் கொடுத்தா உங்க ஜீவியத்தை அதை கரைப்படுத்திடும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, செத்த ஈ பரிமளக்காரனுடைய மொத்த தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சின்ன பாவம் உன் ஜீவியத்தையே கரைப்படுத்திடும். தாவீது வாழ்க்கையில் எல்லாத்தையும் கர்த்தர் மன்னித்தார். ஆனால் இந்த பத்சேபாளுடைய காரியம் அவனோட வாழ்க்கையில் ஒரு கருப்பு புள்ளியாக மாறி போனது. எவ்வளோ கதறினா ஒன்றும் பண்ண முடியல. அதே போல தான் மோசே எவ்வளோ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சான். ஆனால் ஒரு இடத்துல கீழ்ப்படியாமல் போனான்.
அதை அவன் கானானுக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாதபடிக்கு தடுத்துருச்சு. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க எண்ணங்க எப்படிப்பட்டதுங்க? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விட்ட மோசே கானானுக்குள்ளேயே போலன்னா நாம் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறோமா? ஐயா, கர்த்தருடைய சமூகத்தில் உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்போம். ஐயா சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நம்மகிட்ட ஏதாவது குறை இருந்தா உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து இப்போதே உங்களை சரி பண்ணுங்க. இப்போதே ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க, மன்றாடுங்க, கீழ்ப்படிங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இதை மேற்கொள்ள ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்குள்ள வந்து பரிபூர்ணமாய் வாசம் பண்ண என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு கர்த்தர் மீண்டுமாய் உங்கள் ஓட்டத்தை புதுப்பிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மன்னிக்கப்பட்ட பாவங்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே கேட்கப்படுவதில்லை. என் சகோதரனே, என் சகோதரி, என் தேவ பிள்ளையே, உங்கள் மனதை அடக்குறீங்களா? கொஞ்சம் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. இது உங்களுக்கும் ஏசப்பாவுக்கான ஒரு நேரம். அநேக காரியங்கள் உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசி இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட பேசி இருக்கார், நிச்சயம் என்னால் சொல்ல முடியும். உங்க இருக்க ஒவ்வொருத்தரோட கர்த்தர் பேசி இருக்கிறார், ஒவ்வொருத்தரோடு பேசி இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, அவரை நோக்கி பாருங்க. ஏசப்பா உங்ககிட்ட தங்குற அளவுக்கு உங்கள் ஜீவியம் இருக்கா? இல்லை அவர் புறப்பட்டு ஓடி போயிடுறாரா? யோசிச்சு பாருங்க ஐயா. காகம் பிணத்து மேலே உட்காரும், செத்து போன மிருகத்து மேலே உட்காரும், கண்டதை தின்னும், கண்டது மேலே உட்காரும். ஆனால் புறா அப்படி இல்லை, அது ஒலிவா மரத்தை கொத்திக்கிட்டு வந்தது. பரிசுத்த ஆவியானவர் சபையில் தானே தங்க முடியும், பரிசுத்த ஆவியான தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில தானே இடைபட முடியும். இன்னைக்கு தேவாதி தேவன் உங்களோடு இடைபடுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கா? அவரால் உங்களோட சேர்ந்து தங்க முடியுமா? உங்கள் மனசில் அவர் இருக்காரா? அந்த மனசில் அவருக்கு பிரியமான காரியங்கள் தான் இருக்கா? யோசிச்சு பாருங்க ஐயா. ரெண்டகமான வாழ்க்கை இல்லை. ஒரு பக்கம் அசுத்தம், ஒரு பக்கம் பரிசுத்தம் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அல்ல. ஒன்று கத்த தெய்வமானா கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த சுரூபமும் மேலெழுத்தும் ராயனுடையது. உங்க சாயல் ஏசப்பாவுடையதல்ல, உங்க சரீரம் கர்த்தருக்குரியதல்ல. அதை கர்த்தருக்கு செலுத்துறீங்களா? யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம என்ன வாக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? ஏதோ கடமைக்காக வாழலை. கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார், தகுதிப்படுத்த விரும்புகிறார். நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா?